வெல்கம் டு அவர் சேனல். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு புஷ் பட்டன் யூஸ் பண்ணி ஆர்ஜிபி எல்இடியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெட் போர்டு, ஒரு ESP32, 3 220 ஓம் ரெசிஸ்டர், ஒரு 10K ஓம் ரெசிஸ்டர், ஒரு ஆர்ஜிபி எல்இடி, ஒரு புஷ் பட்டன், கொஞ்சம் கனெக்ஷனுக்காக ஒயர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, வாங்க கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்போது ஒரு ரெட் கலர் ஒயர் எடுத்து அதை ESP32ல் 5 வோல்ட்லேயும் ஒயரோட அதர் எண்டை பிரெட் போர்டோட பாசிட்டிவ்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். பிளாக் கலர் ஒயர் எடுத்து ESP32ல் கிரவுண்ட்லேயும் ஒயரோட அதர் எண்டை பிரெட் போர்டோட நெகட்டிவ்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஆர்ஜிபி எல்இடி எடுத்து இதில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று காமன் ஆனோட், இன்னொன்று காமன் கேத்தோட். நம்ம காமன் ஆனோட் எடுத்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிறது பாசிட்டிவ், அப்புறம் ரெட், க்ரீன், ப்ளூ அப்படி சொல்லிட்டு 3 பின் இருக்குது. நம்ம ஆர்ஜிபி எல்இடியை பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்புறம் ஒரு ரெட் கலர் ஒயர் எடுத்து அதை ஆர்ஜிபி எல்இடியோட பாசிட்டிவ் பின்னில் கனெக்ட் பண்ணி ஒயரோட அதர் எண்டை நம்ம பிரெட் போர்டோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது ஆர்ஜிபி எல்இடியோட ரெட், ப்ளூ, க்ரீன் 3 பின்னிலுமே 3 220 ஓம் ரெசிஸ்டரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது ரெட் கலர் ஒயர் எடுத்து அதை ரெட் கலர் பின் ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணி ஒயரோட அதர் எண்டை நம்ம ESP32ல் 14th பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது ஒரு க்ரீன் கலர் ஒயர் எடுத்து அதை க்ரீன் கலர் பின் ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணி ஒயரோட அதர் எண்டை ESP32ல் 27 பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு ப்ளூ கலர் ஒயர் எடுத்து அதை ஆர்ஜிபி எல்இடியோட ப்ளூ கலர் பின்னில் கனெக்ட் பண்ணி ஒயரோட அதர் எண்டை நம்ம 26th பின்னில் ESP32ல் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு புஷ் பட்டன் எடுத்து அதை நம்ம பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு புஷ் பட்டனோட ஒரு எண்டில் நம்ம 10K ஓம் ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ரெசிஸ்டரோட அதர் எண்டை பிரெட் போர்டோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு பிளாக் கலர் ஒயர் எடுத்து அதை புஷ் பட்டனோட இன்னொரு எண்டில் கனெக்ட் பண்ணி ஒயரோட அதர் எண்டை நம்ம பிரெட் போர்டோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது ஒரு எல்லோ கலர் ஒயர் எடுத்து அதை புஷ் பட்டனோட ஃபஸ்ட்டு சைடில் உள்ள ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணி ஒயரோட அதர் எண்டை நம்ம ESP32ல் 25 பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, சர்க்யூட் டயக்ராம் போட்டாச்சு. இப்போது ஒரு மைக்ரோ USB எடுத்து அதை ESP32ல் கனெக்ட் பண்ணி USBயோட அதர் எண்டை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம். இதில் கான்ஸ்டண்ட்டாக நம்ம எல்லா பின்னுக்கும் ESP32ல் என்ன பின் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த பின் நம்பரை இங்கே நம்ம எழுதுகிறோம். ரெட் பின் வந்து 14லேயும், க்ரீன் பின் வந்து 27 பின்லேயும், ப்ளூ பின் வந்து 26 பின்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்புட்டான புஷ் பட்டனை நம்ம ESP32ல் 25 பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பட்டன் ஸ்டேட்ஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம். அப்புறம் பட்டன் ஸ்டேட், லாஸ்ட் பட்டன் ஸ்டேட், கலர் ஸ்டேட் இது மூணையுமே இனிஷியலாக 0ன்னு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்புறம் வாய்ட் செட்டப்பில் பின் மோடில் ரெட் பின், க்ரீன் பின், ப்ளூ பின் மூணையுமே அவுட்புட்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். பட்டன் பின்னை இன்புட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்புறம் வாய்ட் லூப்பில் பார்த்திங்கன்னா, பட்டன் ஸ்டேட்ஸ் ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீட் ஆஃப் பட்டன் பின் ரீட் பண்ணி பட்டன் ஸ்டேட்டை வாங்கி வச்சுருக்கிறோம். அப்புறம் இஃப் கண்டிஷன் போகிறோம். அதில் பட்டன் ஸ்டேட்ஸ் ஈக்குவல் டு லோ, லாஸ்ட் பட்டன் ஸ்டேட்டு ஹையாக இருக்கும்போது இந்த லூப்புக்குள்ளே போகிற மாதிரி நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். இதில் கலர் ஸ்டேட் அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி கொடுத்துக்கிறோம். அப்புறம் கலர் ஸ்டேட் கிரேட்டர் தென் 6க்கு மேலே போச்சுன்னா ரீசெட் ஆகி கலர் ஸ்டேட்ஸ் ஈக்குவல் டு 0வாக ரீசெட் ஆயிரும். அப்புறம் ஓவராலாக டிலே 1000 மில்லிசெகண்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பட்டன் ஸ்டேட்ஸ் ஈக்குவல் டு பட்டன் ஸ்டேட்டாக அப்டேட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு சுவிட்ச் கேஸ் எழுதுகிறோம். சுவிட்சில் கலர் ஸ்டேட் வந்து கொடுக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா 6 கலர் கேஸ் வந்து எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு ஆஃப், அப்புறம் ரெட், க்ரீன், ப்ளூ, எல்லோ, சியான், மெஜெண்டா அப்படின்னு 6 ஸ்டேட் நம்ம எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹைன்னு கொடுத்துருக்குறோம். ஏன்னா இது காமன் ஆனோட் டைப் ஆர்ஜிபி எல்இடி. ஹையாக இருந்தால் ஆஃபில் இருக்கும், லோவாக இருந்தால் ஆனில் இருக்கும். கேஸ் 1ல் ரெட் கலர் லோ, க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் ஹையாக இருந்தால் நமக்கு ரெட் கலர் கிடைக்கும்.
ரெண்டாவது கேஸில் க்ரீன் கலர் லோ அண்ட் ரெட் அண்ட் ப்ளூ கலர் ஹையாக இருந்தால் நமக்கு க்ரீன் கலர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் லோ, ரெட் அண்ட் க்ரீன் கலர் ஹையாக இருந்தால் நமக்கு ப்ளூ கலர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் க்ரீன் கலர் லோ, ப்ளூ கலர் ஹையாக இருந்தால் நமக்கு ரெட்டும் க்ரீனும் சேர்ந்து எல்லோ கலர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ப்ளூ கலர் லோ, ரெட் கலர் ஹையாக இருந்தால் க்ரீன் கலரும் ப்ளூ கலரும் சேர்ந்து சியான் கலர் கிடைக்கும். சிக்ஸ்த்து கேஸில் ரெட் கலர் ப்ளூ கலர் லோ, க்ரீன் கலர் ஹையாக இருந்தால் ரெட் கலரும் ப்ளூ கலரும் சேர்ந்து மெஜெண்டா கலர் கிடைக்கும். லாஸ்ட்டாக ஒயிட் செட் கலரில் பின்னை வந்து மென்ஷன் பண்ணுறோம். டிஜிட்டல் ரைட், ரெட் பின் ரெட், க்ரீன் பின் க்ரீன், ப்ளூ பின் ப்ளூ. ஓகே, நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதியாச்சு. இப்போது அப்லோட் பண்ணுறதுக்கு போர்ட் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் அதர் போர்ட் கொடுத்துட்டு நம்ம டெவ் மாடல்ஸோ டெவ்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு போர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அப்லோட் பண்ணுறோம். கம்பைலிங் ஸ்கெட்ச் போயிட்டுருக்கு. அப்லோடிங் டன் அப்லோடட். வாங்க நம்ம அவுட்புட் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ண கலர் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.